இந்தோனேசியாவில் ருவாங் எரிமலை வெடித்து வெளியாகியுள்ள கரும்புகை ஆகாயத்தில் கலந்து விமானங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஐயுறப்படுகிறது. அடர்த்தியான புகை விமானங்களின் பார்வை தூரத்தை பாதிக்கலாம். எரிமலை தொடர்ந்து புகையை கக்கினால் நிலைமை இன்னும் மோசமாகலாம். அதாவது அப்புகை மூட்டம் மறைய அதிக நாட்கள் பிடிக்கலாம் என பேரிடர் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதோடு விமானங்கள் புகை மூட்டத்தை கடந்து செல்கையில் விமான இயந்திரம் புகையை உறிஞ்சிவிட வாய்ப்புண்டு. எரிமலை புகையாததால் அவை அதிக சூட்டில் இருக்கும். அப்போது இயந்திரத்தினுள் அவை உருகி இயந்திரத்தில் கோளாறு ஏற்படலாம். இதனால் விமானங்கள் வெடித்து சிதறவும் வாய்ப்புண்டு என அவர்கள் பீதியை கிளப்பியுள்ளனர். எனவே எரிமலை வெடிப்பு ஏற்பட்டு புகை காற்றில் கலக்கும் சமயங்களில் உலகம் முழுவதும் விமான நிறுவனங்கள் மொழி விழிப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையில் இருக்கும். எரிமலை கக்கும் புகையை உயர்ந்த இடத்தில் இருந்து குறிப்பாக இரவு நேரங்களில் காண்பது கடினம். முன்பொரு முறை பசிபிக் பெருங்கடல் நடுவே பயணிக்கும் போது போயிங் 747 விமானம் ஒன்றின் 4 இயந்திரங்களும் தீப்பற்றியதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது நடப்பது அரிது என்றாலும் பாதுகாப்பு கருதி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அவசியம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றனர். ருவாங் எரிமலை வெடித்ததை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 11,000 பேர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.